வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்ட மாதிரி பிபிஏ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்காக வீடியோ போட போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட். மற்றது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்கணும்னு காமிக்கிறேன். பட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது என்னங்கிறது சொல்கிறேன். ஆல் டைம் ஃபேவரட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3.5 இதோட ஃப்ரீ வெர்ஷன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் வச்சு டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணும் எதுனாலுமே இதுலேருந்தே கற்றுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா create a detailed BBA project with complete report on any topic for final year projectங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அதுக்கு அது என்ன ரிப்ளை பண்ணியிருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சர்டன்லின்னு போட்டு நமக்கு டைட்டில் அதுவே சூஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்கும்னா, இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடியதை நமக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கே ஆல்ரெடி ஒரு டைட்டில் இருக்குது, நீங்கள் ஒரு டைட்டில் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். லைக் கிரியேட் அ BBA ப்ராஜெக்ட் வித் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இங்கே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன குளோபலைஸ்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இதுதான் டைட்டில். இதுக்கு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் அதுவே கிளியராக கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் இது பத்தாது, உங்களுக்கு இன்னும் வேணும்னா இதுக்கு இதை எடுத்துகிட்டு இதுக்கான ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கணும். கரெக்டாக நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் எவ்வளோ பேஜஸ் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு லெக்சர் ரிவ்யூன்னு போட்டு அதுவே ஓவர்வியூ உங்களுக்கு சினாப்சிஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. நான் இப்போ டவுன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லி நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் உங்களுக்கு ஓவர்வியூ மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதுவே வந்துட்டு அப்பெண்டிசிஸ் என்னெல்லாம் இருக்குது ப்ளஸ் ரெஃபரன்ஸ் எதுலேருந்தே எடுத்திருக்குங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கன்க்ளூஷனும் இதிலே வந்திருக்கு. ஃபைண்டிங், டிஸ்கஷன், அட்வான்டேஜஸ், ப்ரோஸ், கான்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக இது கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் வேணாம், உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கேஸ் ஸ்டடீஸ் வந்துட்டு ஒரு 10 லைன்ஸாக கொடு அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாட் ஜிபிடி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கூட அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பிபிஏன்னு பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டடாக ஒரே டாபிக் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை தப்பு பண்ணாதீங்க. நம்ம டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ப்ராஜெக்ட் சென்டர் போனாலுமே அவங்களும் இந்த AI டூல் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ இது எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கு, எவ்வளோ சப்டைட்டில் கொடுத்துருக்குங்கிற மாதிரி. நோ ப்ராப்ளம். இதே வீடியோவில் நான் ஃப்ரீ PDF டவுன்லோட் பண்ணுற மாதிரி நிறைய வெப்சைட்டும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓனில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் அவைலபிளாக இருக்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த PDFலாம் டவுன்லோட் பண்ணோம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த வெப்சைட் வந்துட்டு நல்லதா, இன்டெகிரிட்டியாக இருக்கா, செக்யூர்டாக இருக்காங்கிறதுலாம் உங்களோட ஓனில் நீங்கள் ரீசர்ச் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் BBA ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டேரக்ட் PDFாகவே இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எந்த பேட்சுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட PDFை அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்னோட சொன்ன மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடைய ப்ரிஃபரன்ஸ் 99.9% நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது தான். பிகாஸ் அது மூலிமா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம். என்ன மாதிரி ரிசர்ச்லாம் இருக்குங்கிறத புதுசாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட்டும் கற்றுக்கலாம். மொத்தம் 45 ஸ்லைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேயே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி வருது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகிறது வேணால் நீங்களே ஏதாச்சும் ஒரு கம்பெனி போய் ரெஃபர் பண்ணி கேட்டுக்கலாம். மற்றபடி இதில் நீங்கள் லாகின் பண்ணால் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஸ்லைட் ஷேர்னு சொல்லுவாங்க. இதில் இது மட்டும் கிடையாது, BBAக்கு மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய லெசன்ஸ் PDFும் இதில் அவைலபிளாக இருக்கும். இதில் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. டேபிள் ஆஃப் கான்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் டிஃபர் ஆகும்ல. இதில் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட யூனிவர்சிட்டிக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஏற்ற மாதிரி மாடிஃபை வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு BBA ப்ராஜெக்ட் PDF ஃப்ரீ ரிசோர்ஸுங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் இருக்குது, எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க, என்ன அந்த ஃபைல்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஹைப்பர் லிங்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜுக்கு போகும். மேபி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ண சொல்லலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேணாம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேபி உங்கள்
உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கலாம், இல்லாட்டி கூகுள் வச்சு டேரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. பிகாஸ் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனி வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆடே இல்லாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவங்க நிறைய பேஜஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றும் ஃப்ரீ டவுன்லோடுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிபிஏ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சினாப்சிஸ் அண்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு சினாப்சிஸ் அண்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃப்ரீ. திருப்பி சொல்லியிருக்கேன், 2 டைம் சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீங் மென்ஷன் பண்ணிக்கிறனால தான் நானும் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் நான் இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். இந்த சினாப்சிஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைட்டில் இந்த மாதிரி இருக்கும்ல, இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற டாப்பிக்கே நீங்கள் போய் ChatGPTல போட்டாலுமே ஃபுல்லி இதை உங்களுக்கு கொடுத்துரும். இது வெறும் சினாப்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்டோடைய டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்துட்டு டாபிக்ஸ்னு நினைக்கிறேன், பிபிஏ ரிலேட்டடான டாபிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ChatGPTல என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிபிஏக்கான பிடிஎஃப் தான். இதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுவர்ட்ஸ் ரிலையன்ஸ் ஜியோங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பேட்ச்சில் பண்ணியிருக்காங்க, யார் சப்மிட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இதை பண்ணியிருப்பாங்க போல், அப்படியே ஆன்லைனில் இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லா சைட்ஸுமே பார்க்க முடியல, லாக் ஆகிருக்கு. பிகாஸ் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நான் காமிச்ச எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஃப்ரீனா மட்டுமே டவுன்லோட் பண்ணுங்கள். காசு கொடுக்குறதுலாம் வந்துட்டு பண்ணாதீங்க. காசு கொடுக்காம ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ டூல், சூப்பரான டூல் இருக்குது. சரி, நம்ம இப்போ டாபிக் போட்டால் எப்படி வருதுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அதை நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்களே லைவாக இங்கே பார்க்குறீங்க. கிரியேட் அ டீடைல்டு பிபிஏ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஃபார் அ டைட்டில்னு போட்டு எ ஸ்டடி ஆஃப் இஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் ஆன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டாபிக் வந்துட்டு நாங்கள் அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணது தான் நான் உங்களுக்கு காமிச்சல. ஒரு இதுக்கு முன்னாடி 2 வெப்சைட்டுக்கு முன்னாடி அதை தான் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் டைப் பண்ணிடும். உன்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் மட்டும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட் வைஸாக வருது. இது கொடுக்குற பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வேணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டால் மட்டுமே போதும். இப்போ இது எல்லாமே தயார் பண்ணிடுச்சு. உங்களுக்கு சாம்பிள் எப்பயுமே எனி காலேஜாக இருந்தாலுமே சாம்பிள் ஒரு டைட்டில் சூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய டெமோ மாதிரி உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வேணால் நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுக்கு இன்னுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னாலும் கூட நீங்கள் ஃபர்தராக மேனுவலாக கூகுளில் போயிட்டு இந்த விக்கிபீடியாலாம் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ChatGPTயுமே வேர்ல்டு வைல்டாக இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் கேட்டதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு, லெக்சர் ரிவ்யூ, ரீசர்ச் மெத்தடாலஜி, டாக்ஸேஷன் பாலிசி எப்படி இருக்குது, கவர்மெண்ட் இன்சென்டிவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமி அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்ட்ஸ், கேஸ் ஸ்டடீஸும் இன்க்ளூட் ஆகி கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், டிஸ்கஷன், ரெஃபரன்ஸும் சேர்த்தே வருது. இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச ஆல் வெப்சைட்ஸ்க்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி மோர்னு இருக்கும். அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ChatGPTக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டே சர்ச் பண்ணிக்கோங்க.